அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 420க்கு நம்ம நேற்று ஆல் போர்டில் 0-2 ஆல் போர்டில் நம்ம நேற்று கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து 901 அப்படின்னு எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஆல் போர்டில் 9025 நேற்று கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 20 ஆல் போர்டில் நேற்று நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். சரி, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது? 2க்கு 4னா 1க்கு 3, அதாவது 2க்கு 4 அப்படிங்கும்போது 1க்கு 3 நான் பவரில் ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். 1க்கு 3. அதே மாதிரி 2க்கு 0 2க்கு 0 அது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 2க்கு 7 2க்கு 7 307 இந்த 420 நெக்ஸ்ட் டே ரிசல்ட் படி நான் ஒரு சார்ட்டில் 307 அப்படிங்கிறது எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். சரியா? 307 அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சு சார்ட்டில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படியோ இல்லை இங்கேருந்து இங்கேவோ இங்கேருந்து இங்கேவோ இல்லை இங்கேருந்து இங்கேவோ இந்த 2 இடத்துல எப்படியுமே மாறி மாறி எங்கேயுமே வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 122 அப்படிங்கும்போது இந்த 420ங்கிற ரிசல்ட்டுக்கு ரொம்ப ரேராக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 ட்ரா ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதுபடி நம்ம கணக்கில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக எனக்கு ரொம்ப நிறையா நம்பர்ஸ் இதில் வந்து எனக்கு இல்லை. அதான் 4க்கு 3 2க்கு 0 0க்கு 7 அவ்வளோதான். இதோட இந்த சார்ட்டில் இருக்கிற கணக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண நம்மளுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 42 42 42 இதில் எல்லாத்தையுமே 22 12 40 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 30 இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கணக்கு வருது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாத சார்ட்டில் தான் நான் கணக்கு எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் 307 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்து மேட்ச் பண்ணிங்க. 307 அவ்வளோதான். ஓகேவா? சரி, நம்ம நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த 6க்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 9 பவர் அப்படின்னு சொல்லிட்டு பவரில் இருந்தால் 6க்கு 4ன்னு வச்சுட்டான். சரி, மற்றபடி நான் ஒரு 2 எடுத்துட்டேன். 2 என் கணக்கில் இருக்குது. 5க்கு 0 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் 0க்கு 1 ஒரு வேளை கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் யோசித்தேன். ஏன் அது மாதிரி யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 0க்கு 3 இருக்குது. அதாவது 0503 அப்படிங்கும்போது 0501 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 3 வைப்பான்னு நினைக்கிற மாதிரி வச்சேன். நான் எடுத்தது 921, அவன் அடித்தது 4. அதாவது 6க்கு 4 பவர் 6க்கு 9 பவர் அப்படிங்கிற கணக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 921 901 ஒரு கணக்காக எடுத்தேன். 901 ஒரு கணக்காக எடுத்தேன். ஆனால் நான் ஆல்போர்டில் 9205 4 நம்பர் கொடுக்குற மாதிரி நேற்று கொஞ்சம் கட்டங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, ஓகே நண்பர்களே. இப்போ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 6க்கு நான் வந்து நேற்று 9ன்னு எடுத்த நம்பர் இன்றைக்கி 4க்கு 9 பவரில் வரலாம். ஒரு வேளை வரலாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 2 1க்கு 2 அப்போ 2க்கு 6 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6. ஸோ அந்த 6 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். 030503 அப்படின்னு, அதாவது பேட்டர்ன் படி மிஷினில் அடித்தா 0க்கு 3 0க்கு 5 0க்கு 3 அப்படின்னு வரலாம். அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 அப்படிங்கிறது வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 963. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 307 உங்கள் கணக்கில் எடுத்துங்க. 963 2 நம்பர் இப்போதைக்கு உங்கள் கெஸிங்கில் வச்சுங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி வரும்? இது ரெண்டே உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதாவது 4க்கு 9 பவர் 2க்கு 6 பவர் 0க்கு 3 பவர். ஓகேவா? ஏன் அப்படின்னா 1க்கு 1 1க்கு 2 அதாவது கூட்டல் கழித்தல் மட்டத்தில் நம்மளுக்கு வந்து பி போர்டில் ஃபுல்லாக வச்சுட்டான். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 6 6க்கு 6 6க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ளஸ் பண்ணி பவர் எடுத்து பவர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பவரில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்படி பவரில் வரல அப்படிங்கும்போது ஒரு வேளை நம்ம அந்த சார்ட்டு மெத்தட் படிக்கும்போது 4க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அவ்வளோதான். 1க்கு 1 1க்கு 2 அப்படிங்கும்போது திரும்பி இவன் கூட்டல் கழித்தலில் வைப்பானா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு பவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2க்கு 6 அல்லது 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 30 கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3050 அப்படிங்கும்போது 3 அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் 307 963 அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு 420
அப்படிங்கும்போது 2க்கு வந்து 420, 9க்கு 2 9, 0க்கு 3. அப்போ ஒருவேளை இந்த இடத்த பாருங்கள். இந்த ஏன்னா ஒரு சில நாள் இந்த சென்டரில் இப்படி எடுத்தானா, ஒரு சில நாள் இப்படி எடுக்கிறான். அப்படி எடுக்கலைன்னா, ஏன்னா இந்த பார்டரை தாண்டி அவன் போகிறதில்ல. இந்த ஒரு 4 4D போர்டை தாண்டி அவன் வந்து வேறு எங்கேயும் அடிக்கிறது கிடையாது. ஒரு சில நாட்களில் அப்படி பாஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன டார்கெட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 422 இருக்குது, இது பக்கத்தில் 209 இருக்குது, இது பக்கத்தில் 436 இருக்குது. ஓகேவா? நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்திருக்கிறது 963 அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். அது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 மாறி இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அப்படிங்கும்போது 4க்கு 4, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 4 436. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4க்கு 2. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன், 203 வரும்னு நான் சொன்னேன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 20, 2க்கு 9 அப்படின்னா 0க்கு 7. ஸோ 207. ஸோ இதுபடி நான் அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 307 207, அதாவது 307 207 963 436. ஓகேவா? 963 436. ஸோ இதை தாண்டினா ஒருவேளை அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 203. இவ்வளோ தான் மொத்தம். 4 1 5 நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இவ்வளோ தான் நான் எடுத்து கொடுக்கறது. சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கு எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிஎஸ்சிபிசியில் 30 20 07 03 63 36 43. ஓகேவா? சப்போஸ் இவன் 4க்கு வந்து 9 பவர் எடுக்கலை, 2 பவர் எடுக்கலை அப்படிங்கும்போது 4க்கு திரும்பி வந்து இவன் 6க்கு பவர் எடுத்தாலும் எடுப்பான். அப்போ 67. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுக்குறது. 30 20 07 03 63 36 43 67. அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஆல் போட பொறுத்த வரைக்கும் 2 0 3 7 உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி விடுங்க. வெற்றி தோல்வி சகஜம். முயற்சி பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். அந்த கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஒரு சில நாள் பாஸ் ஆகுது, ஒரு சில நாள் மிஸ் ஆகுது. அப்படி ஒரு சில நாள் மிஸ் ஆகும்போது 3Dயில் தான் மிஸ் ஆகுதே தவிர நம்ம கொடுக்குற ஆல் போர்டில் என்றைக்குமே அது மிஸ் ஆனது கிடையாது. அதனால் முயற்சிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வெற்றி பெற்ற நண்பர்கள் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது மூலியமாகவும் உங்களுடைய ஆதரவோ இல்லை நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு சப்போர்ட் நீங்கள் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.